பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை ஏந்துபவர் யார்? என்னை தாங்குபவர் யார்? என்னை சுமப்பவர் யார்? என்னுடைய வாழ்க்கை நிலை குலைந்து காணப்படுகிறதே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் கிடக்கிறதே, பிரயாசப்படுகிறேன், ஓடுகிறேன், உழைக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயமாய் செய்ய முடியாமல் தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? எப்பொழுது எனக்கு இந்த காரியத்திலிருந்து மறுபதில் உண்டாகும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டல்லவோ, அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் செய்யும் காரியம் மிகவும் பெரிதாய் இருக்கும் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 46 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் உங்களை ஏந்தக்கூடிய தகப்பன், நான் உங்களை சுமந்து செல்லக்கூடிய தகப்பன், நான் உங்களை தப்புவிக்கிற தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்துருவானவன் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். சத்துருவானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான். தப்புவிக்க முடியாதபடிக்கு பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனைகளை மூட்டிவிடக்கூடிய சத்துருவானவன் அந்த தீயில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் துக்கமும் அநேக மன அழுத்தங்களுக்குள் குடும்பங்கள் அகப்பட்டு வெளியே வர முடியாதபடிக்கு சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவினிடத்திலிருந்து நான் உன்னை தப்புவிக்கப் போகிறேன். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சில சிங்கங்கள் இருக்கிறதல்லவோ, உன்னை கவ்வி பிடிப்பதற்காக, உன்னுடைய வருமானத்தை கவ்வி பிடிப்பதற்காக, உன்னுடைய சுகத்தை கவ்வி பிடிப்பதற்காக, உன்னுடைய பொருளாதாரத்தை கவ்வி பிடிப்பதற்காக சிங்கங்கள் உன்மேல் எகிரி கொண்டு நிற்கிறதல்லவோ, அந்த இடத்திலிருந்து உனக்கு தப்ப முடியாதபடிக்கு பதுங்கி ஆண்டவரேன்னு நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த கர்ஜிக்கிற சிங்கத்திடம் இருந்து நான் உன்னை தப்புவித்து என் தோள் மேல நான் உன்னை சுமந்து கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நீர் என்னை சுமந்ததற்காக நன்றின்னு சொல்ல போறீங்க, நீர் என்னை தாங்கினதற்காக நன்றின்னு சொல்ல போறீங்க, இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை தப்புவித்ததற்காக நன்றின்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம், உன்மேல வைக்கப்பட்ட அந்த கிருபை உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்க போகிறது. இனி எந்த ஒரு மனுஷனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்,
நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இத்தனை நாட்களும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்தாரல்லவோ, உங்களுக்கு வேண்டியவைகளையெல்லாம் செய்து தந்தாரல்லவோ, உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து தந்தாரல்லவோ. அந்த தெய்வம் சொல்லுகிறார், உனக்கு முதிர் வயது வந்துவிட்டதா? உன்னை இனி யாரும் பார்க்க மாட்டார்களா? என்னுடைய வீட்டில் நான் புறக்கணிக்கப்பட்டது போல இருக்கிறேனே, அற்பமானவனைப் போல இருக்கிறேனே, அசட்டை பண்ணப்பட்டவனைப் போல இருக்கிறேனே, இனி என் குடும்பத்தை பார்க்கிறது யார் என்று நீ மனதுக்குள்ளாடி பல கேள்விகளை வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்தேன் என்றால் நான் உன்னை முதிர் வயது வரைக்கும், உன்னுடைய சிரசில் நரைமுடி வருகிற வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன்ப்பா, நான் உன்னை சுமப்பேன்ப்பா, நான் உன்னை தாங்குவேன்ப்பா, நான் உன்னை தப்புவிப்பேன்ப்பா. நான் உன்னோடு கூட இருக்கும்போது எந்த விதமான சத்துருக்களும் உன்மேல் கை போடுவது இல்லை, உன்னை நெருக்குவதில்லை, உன்னை சோர்வுபடுத்துவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கலாம், வியாதியின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தின் பிடியில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைமையில் இருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன்? என்னை யார் தூக்கி எடுப்பா? என்னை யார் சுமந்து கொண்டு போவா? நான் விழுந்து 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 பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த பாரம் என் முதுகின் மேலே அது பெரும் சுமையாய் இருந்து கொண்டிருக்கிறது, இதிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியே இல்லையா என்று அநேகர்கள் தன் இருதயத்துக்குள்ளாடியே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் கேட்டுட்டப்பா, உன் புலம்பலுக்கு ஆனந்த களிப்பாய் அந்த கண்ணீரை நான் மாற்றி தரப்போகிறேன். நீ புலம்பிக் கொண்டிருந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து தரக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பிடித்து கொள்கிறீர்கள்? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள் ஆடி கடந்து வரும்போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து காண்பிப்பார். உங்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை செய்து காண்பிப்பார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து நம்மளை திடப்படுத்தக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் சொல்வது அத்தனையும் உண்மைதானப்பா, ஒரு காலத்தில் என்னை எல்லாரும் உதறி தள்ளின போது நீர் எடுத்தீரே, தாங்கினீரே, சுமந்தீரே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாக்கு தத்தம் தந்து இத்தனை ஆண்டுகளாய் என்னை நடத்தி வந்த மேலான தகப்பனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று எத்தனை பேர் முழு இருதயத்தோடு சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சுமந்து கொள்ளுங்கப்பா, நீங்கள் தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி சத்ருவானவன் அவர்களுக்கு முன்பு வந்து நிற்காதபடிக்கு கர்த்தர் ஒரு வேலி அடைத்து அவர்களை தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.